ஹாய், வெல்கம் டு ஜர்னி வித் யூபி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மே 15th. இன்றைக்கி வந்து மே 15th. இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை வந்து ஆல்ரெடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டம் வந்து மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் போடணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 1000 ரூபாய் வந்து எல்லாருக்குமே வங்கி கணக்குக்கும் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கிறாரு. அது 2500 ரூபாய். அவர் வாக்குறுதி கொடுத்தது 2500 ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அது வந்து விரைவில் வந்து நாங்கள் போட்டுடுறோம், அது எனக்கு மட்டும் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கால அவகாசம் நம்ம கொடுப்போம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மார்ச் 2021 வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரணுன்னா அதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க பழைய அரசு. இப்போ புது அரசு வந்தோடனே அதே 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். ஏன்னா நாங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. மறுசீரமைப்பு பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க 2500 ரூபாய். ஏன்னா வந்து அந்த 1000 ரூபாய்ன்ற திட்டம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. அதுக்கு வந்து நிறைய விதிமுறைகள்லாம் வேற வச்சாங்க. என்னென்னு வச்சாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏழையாக தான் இருக்கணும், எல்லா மகளிருக்கும் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விதிமுறைகள்லாம் இருந்தது. இப்போ வந்து அது மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அது கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த விண்ணப்பத்தை நம்மளும் எழுதி போடுவோம். போட்டுட்டு நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த 1000 ரூபாய் கூட இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சுமே கூட நிறைய சொந்த வீடு வச்சுருக்கவங்க, காரு இருக்கவங்களாம் கூட அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து அந்த 1000 ரூபாய் வாங்குறதில்ல. ஸோ மறுசீரமைப்பு பண்ணும்போது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம வந்து என்னதான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாலுமே, அவங்க தப்பு பண்ணாலுமே நம்ம கேட்கணும். அதுதான் வந்து ஒரு டிவிக்கு நம்ம ஒரு கட்சியை ஆதரிக்கிறோன்னா அவங்க தப்பு பண்ணாலுமே கேட்கணும், நல்லது பண்ணாலும் அதையும் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு.